நிர்மலாவா? ஏ நான் வரக்கூடாதா? இவையே இங்க வந்தா? புதுசா நீங்க வீடு வாங்கி இங்க குடி வந்தது எனக்கு தெரியாது. உங்க பழைய ஓட்டு வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, இதை எப்ப வாங்குனீங்க? நீ எப்போ ஊருக்கு போற? அத பத்தி இன்னும் யோசிக்கல. இப்ப மூடி இருக்க கம்பெனிய எப்படியாவது திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அத பத்தி விஸ்வநாத் அங்கிள் கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டி, விஸ்வநாத் அங்கிள் எங்க போயிருக்காரு? சிந்தூரி எங்க? என்னத்த சொல்ல, நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம ஃபேக்டரி விஷயமா பரதனோட அலைஞ்சிட்டு இருக்காரு. சிந்தூரி காலேஜுக்கு போயிருக்கா. அங்கிள் வரும்போது பரதானனையும் கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லுங்க ஆண்டி. கம்பெனி விஷயமா பேசணும். பரதனா இங்கயா? அவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். ஆமா, நான் தான் பரதன் பேசுறேன். ஆமா, நான் அன்னைக்கு சொன்னேன்ல உங்ககிட்ட, எல்லையோ மும்பையோ எனக்கு ஊரு முக்கியம் இல்ல. பொண்ணுங்க நல்லா இருக்கணும். நான் சொல்றத கேளு. எனக்கு ஃப்ரெஷ் பீஸா இருந்து மட்டும் அனுப்பி வை. பழசெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே, சரி சரி. நீ எங்கடி இங்க வந்த? நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் இங்க வந்தேனே. ஆமா, நம்ம வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ற? யாரோட வீடு? எந்த வீடு? நீ என்ன கூப்பிட்டா? அண்ணனா? யாரடி உனக்கு அண்ணன்? எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆசைக்கா முந்தானி விடுச்ச உங்க அம்மா. அந்த மாதிரி பிறந்தவளை எல்லாம் தங்கச்சியை ஏத்துக்க முடியாது. வேண்டாம், ஏத்துக்க வேண்டாம். நான் இங்க வந்தது அங்கிளை பார்த்து கம்பெனி விஷயமா பேசுறதுக்காக. அது நான் செத்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் கம்பெனி விஷயத்தை எங்களுக்கு பாத்துக்கிறது தெரியும். அப்படி தனியா தீர்மானிக்க முடியாது. நீ பண்ற விஷயங்கள் எனக்கும் தெரியணும். ஓஹோ, பால் பண்ண உன் பேர்ல இருக்கு. அந்த திமிர்ல தான் நீ பேசுற. என்கிட்ட வச்சுக்காத. உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்பா வாழ்றப்பவே நிம்மதியை கொடுக்காது. நீ அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் பேரை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. வெளியே போய் சொல்லடி அறிவட்ட குண்டம். அப்பயாத்தா செத்ததுக்கு அப்புறமா இவளுக்கு தொல்லை தாங்கள். யாரது? நிர்மலாவா? நிர்மலா இப்ப வந்தா? ஒன்னதான் கேக்குறேன். இப்பதான் வந்தா. நடக்கிற நகைக்கடை மாதிரி போட்டிருக்கல்ல, குட்டியான வரைக்கும் காமிச்சிருக்கீங்க. பரதம் உள்ள இருக்கா? நம்ம கம்பெனில வேலை செஞ்ச வாசுதேவனும் அவர் மனைவியும் சூசைட் பண்ணிட்டாங்க. வாசுதேவனும் பிரமிளா கவுமா? இப்பதான் வர்க்கிய பார்த்தேன், அவன் சொன்னான். இப்ப அவன் அங்கதான் போயிருக்கான். நீங்க வந்த நேரம் தான் அவங்க சாவுக்கு காரணம்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. அட கடவுளே, தவறாலே அவதான் எல்லாத்துக்கும் காரணம். மேடம் எதுக்கு இங்க வந்தாங்க? அவளை உயிரோட விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா. போட்டு அடிச்சு எல்லாத்துக்கும் நீதான் இந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ, தெருநாய் அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சிருக்கானுங்க. யாருமே சொன்னா நம்ப மாட்டேன். செங்கல் சூளைக்கு மண்ணு மிதிச்சவன் மாதிரி வந்தவன் போனவன் எல்லாம் மிதிச்சிருக்கான். சார், நீங்க தான் காப்பாத்தணும். செத்து போனவன் குடும்பத்துக்கு சரியா செட்டில்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ. கோவத்துல இருக்கிற இந்த பசங்க எல்லாம் உங்க மாமனை கிழிச்சா மாதிரி உன்னையும் கிழின்னு கிழிச்சிடுவானுங்க, பாத்துக்கோ. அப்படி கிழிச்சிட்டானுன்னு வச்சுக்க, எந்த டெய்லராலையும் தைக்க முடியாது. கரிமேடு கருவாய், இவன் காத்து கருப்பு மாதிரி போலீஸே பிடிக்க முடியாது. சீவல பெரிய பாண்டி போலீஸைய பொச்சுல குத்துறவன். தீச்சட்டி கோவிந்த, இவன் எவன் குண்டியிலையும் தீய வைப்பான்.
இவன் கேடி பில்லா, இவன் கில்லாடி ரங்கா. இவனுங்க எல்லாம் தாயா என் கூட இருக்கிறது. அப்புறம் முதலாளியோட உப்பத்துன்னு வளர்ந்த நீங்க அந்த குடும்பத்துக்கு வாலாடிட்டு விசுவாசமா சுத்தினீங்கன்னா அவளையும் சரி உங்களையும் சரி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் ரெடி. சரிங்க. வரதனே, வரதனே, காப்பாத்துங்க, வரதனே, அண்ணே. யூனியன் லீடர்னா பெரிய கொம்பாடா, நம்ம கிட்டே விளையாடுறான். இதோட அவன் கதை முடிஞ்சது. இந்த பாடி என்ன பண்றது? தூக்கி வீசுறா. சரிங்க. ஏய், அந்த எஸ்ஐ கூப்பிட்டு சொல்டா. சரிங்க ஐயா. என்னடா அவனை தூக்கி எறிஞ்சிட்டியா? அது அப்பவே முடிச்சிட்டேங்க. வேலை வேணும்னு கேட்டு அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் லெட்டரோட ஒருத்தன் வந்திருக்கான் ஐயா. அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இன்னொன்னு வெட்டட்டுமா தம்பி? எவ்வளோ? 10 ரூபா தம்பி. வேலை கேட்டு வர்ற கண்ட கண்டவனெல்லாம் ஏன்டா நீ உள்ள விடுற? செத்தும் வந்தாலும் விட்டுட்டு போன கணக்குன்னு தீரல. போ சொல்டா. சரிங்க. நாராயண சார் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் மகனையாவது. எத்தனை தடவை சொல்றது? முதல்ல இங்க இருந்து போயா. போறான்னு சொல்றல. இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சார், சகா தற்கொலை பண்ணிட்டு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா இது கொலை தான் சார். நிச்சயமா ஒரு கொலை தான் சார். நீங்க தற்கொலையை மாத்த முயற்சி பண்றீங்க. ஆனா நிச்சயம் இது ஒரு கொலை தான் சார். ஆமா, இது கொலை தான். நிச்சயமா கொலை தான். நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா இது கொலை தான். கொலை யார் பண்ணிருப்பா நல்லாவே தெரியும். நீங்க ஆக்சிடென்ட் தான் விடக்கூடாது. இது கொலையா தற்கொலையான்னு சட்டம் தான் தீர்மானிக்கும். போலீஸ் நீங்க சும்மா விட்டாலும் நாங்க விட மாட்டோம். வாங்கடா. நிர்மலா, இந்தாம்மா சாவி. பூட்டினா வச்சிருந்தது வீடு. என்ன மாமா இது?
என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? பயமா இருக்கு, போலீஸ் வந்திருக்கு, நாய் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்ன நடக்குதுங்க? சார், என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? பாண்டி, சங்கர பாண்டி. இந்த பொண்ணுக்கு நான் மாமா. குட்டி சோக்கா தான் இருக்கு, புது ஐட்டமா இருக்க. உனக்கு இங்க என்ன வேலை? இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? சார், இந்த பொண்ணு நிர்மலா, இந்த வீட்டோட ஓனர், உசிலம்பட்டி நாராயணனோட பொண்ணு. சார், என்ன சார் இதெல்லாம்? போலீஸ் வந்திருக்கீங்க, நாய் வந்திருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒரு கொலைகேஸ் விஷயமா நாய் ஓடி வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்திருக்கோம். என்ன தேவைப்பட்டா புல்டோசரும் வரும், மொத்தமா இடிச்சிட்டு புதைச்ச எல்லா பணத்தையும் எடுத்துருவோம். என்ன மேடம், வரட்டுமா? ஏட்டு ஜிப் எடு.